வணக்கம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயிலில் முருகனை தரிசிக்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் கேட்ட அர்ச்சகர். கையில் பணம் இல்லை என சொன்னதற்கு வந்தவர் அமைச்சர் என்றே தெரியாமல் ஜிபே மூலம் 4000 ரூபாய் வாங்கிக் கொண்ட அர்ச்சகர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் பணியிடை நீக்கம். அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயிற்காவலர்களை பணி நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விரைவில் நடவடிக்கை. பாகுபாடின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உறுதி. பணம் வசூலித்தோரிடம் மன்னிப்பு கடிதம் அல்ல, விளக்க கடிதம் கேட்டுள்ளோம். பணம் வசூலித்தோர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த பாகுபாடும் காட்டப்படாது என அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டம். பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிருக்கோம். எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது எனவும் ஆவேசம். கண்டிப்பாக முதல்வர் எந்த காலத்திலும் மேகதாதுல அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போறதில்லை. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. ஸோ அதை அவர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்கு. இன்டர்ஸ்டேட் பாலிசியில் 2 மாநிலங்களும் எப்படி செயல்படணும் இருக்கு. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். போக்சோ வழக்கில் விரைவில் தண்டனை வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவாக முடிக்க, முக்கியமாக இந்த போக்சோ வழக்குகளில் சம்பந்தப்படுபவர்கள் அந்த கோர்ட்டுகளில் விரைவாக நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஆல்ரெடி இதை உத்தரவிட்டிருக்கிறார். ஏன்னா அது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் முறையில் அது அனைத்து சாத்தியக்கூறும் ஆராய்ந்து விரைவாக இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு, சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் ஜோதிமணி எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு. வெற்றி வாய்ப்பு இல்லாத பலருக்கு காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக ஜோதிமணி எம்பி புகார். காங்கிரஸ் கட்சிக்குள் செய்யப்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கட்டும் என வலியுறுத்தல். %90 அதிமுகவினர் தாவேகாவில் இணைய தயாராகிவிட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு கருத்து. தாவேகா தான் உண்மையான அதிமுக என்றும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வில் பேச்சு. எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேரத்துக்கு பொறுப்பட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்காலம். தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சி உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு அதிமுகவினரை கூவி கூவி அழைப்பது ஏன்? உங்கள் தலைவர் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டாரா? 90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைவார்கள் என்று கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. உங்கள் தலைவர் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா?
நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழிவந்த தொண்டர்களை கட்சியிலே சேருங்கள் என்று பிச்சை எடுக்கின்ற மாதிரி கூவி கூவி அழைக்கிறீர்களே. இன்றைக்கு விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறதா? தாவேகா அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இடையே அதிகார மோதல் நடப்பதாக அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு. அதிகார மோதலில் யார் பெரியவர் என்பதை காட்ட போட்டி போட்டுக்கொண்டு குதிரை பேரம் நடத்துவதாகவும் காட்டம். குதிரை பேரம் நடத்திய அதிமுகவினரை தாவேகா பக்கம் இழுப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கண்டனம். விசிகாவில் இருந்து விலகிய போது அதிமுகவில் இடைய பேரம் பேசியவர்தான் ஆதவ் அர்ஜுனா எனவும் விமர்சனம். கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் பழைய பொறுப்புகளை கொண்டு பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்த வேண்டாம். அதிமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார் என கூறப்பட்ட நிலையில் பொதுமக்களுடன் சி.வி. சண்முகம் சந்திப்பு. மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தொடர்வேன் என சி.வி. சண்முகம் உறுதி. என்னை நம்பி என்னை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் துணையாக இருப்பேன். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன், போராடுவேன். அது மட்டும் இல்லை, நான் தேர்தலிலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அரசாங்க கோரிக்கை மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்னை தயங்காமல் கேளுங்கள். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழா ஒத்திவைப்பு. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கவிருந்த நிலையில் திடீரென தள்ளி வைப்பு. சிங்கப்பெண் படையை தொடங்கி வைக்க முடியாதவர் பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வார் என டிடிவி தினகரன் கேள்வி. முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திட்ட திட்டத்தையே விஜயால் தொடங்க முடியவில்லை எனவும் விமர்சனம். மகளிர் பாதுகாப்புக்காக தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் நிறுத்தப்பட்டது ஏன்? தமிழகத்தில் தொடரும் குற்ற சம்பவங்களை தடுக்க இந்த அரசு என்ன செய்ய போகிறது எனவும் திமுக எம்பி கனிமொழி சரமாரி கேள்வி. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கள ஆய்வு செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டித்தது திமுக. ஜூன் 10ஆம் தேதி வரை கள ஆய்வு அறிக்கையினை சமர்ப்பிக்க அவகாசம். தமிழக காவல்துறையில் சரக அளவிலான பதவி உயர்வு முறை ரத்து. இனி சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே போலீசாருக்கு பதவி உயர்வு. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தவும் சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூர் தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் ஒரே நாளில் 120க்கும் மேற்பட்ட திருமணம். போதிய முன்னேற்பாடு இல்லாததால் திருமண வீட்டார் இடையே பயங்கர தள்ளுமுள்ளு. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் சாலையில் வந்த வாகன ஓட்டிகளை விரட்டிய காட்டு யானை. சிறிது தூரம் விரட்டி சென்ற யானை சாலையோரம் நின்று கொண்ட நிலையில் நூல் இழையில் உயிர் தப்பிய இளைஞர்கள். கொடைக்கானல் அருகே குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் 31வது மலர் வழிபாட்டு விழா கோலாகலம்.
பல ஆயிரம் வண்ண மலர்களை கொண்டு குறிஞ்சிமலை முருகன் வடிவமைக்கப்பட்ட நிலையில் பழனி எம்எல்ஏ மனோகர் சாமி தரிசனம். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 108 ரூபாய் 1 காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலையைப் போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவலை. தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். நாட்டின் பல பகுதிகளில் ஜூன் மாதம் வெப்ப அலை அதிகரிக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். நாமக்கல், திருப்பத்தூர், திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுகளால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்பப் பெற 13 லட்சம் மாணவர்கள் வங்கி விவரம் சமர்ப்பிப்பு. வங்கி விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூன் 22ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் சமூக வலைதள கணக்குகளை முடக்கியதற்கு எதிராக கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே சார்பில் மனு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கும் எக்ஸ் நிறுவனத்திற்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். நிலுவையில் உள்ள வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்றம். ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க காசுகள், வைர நாமம் மற்றும் தங்க விளக்கு மாயமாகியுள்ளதாக புகார். முழுமையான அறிக்கை அளிக்குமாறு கேரள மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. வாகனங்களின் என்ஜின் தகுதிக்கு ஏற்ப நுகர்வோரே எத்தனால் கலந்த பெட்ரோலை தேர்வு செய்யும் வசதி அறிமுகமாக உள்ளதாக தகவல். E20, E22, E25 மற்றும் E30 ஆகிய 4 வகையான எத்தனால் பெட்ரோல் வகைகளை விற்க எரிபொருள் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. ஹார்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் வசூலிக்க துணை போனால் கடும் நடவடிக்கை எடுப்போம். ஈரானின் முயற்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் கடுமையான பொருளாதார தடை, அபராதங்கள் விதிக்கப்படும் என ஓமன் நாட்டிற்கு அமெரிக்கா எச்சரிக்கை. அல்போன்சா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட இந்திய வகை மாம்பழ இறக்குமதிக்கு ஜப்பான் திடீர் தடை விதித்ததால் விவசாயிகள் வேதனை. விவசாயத்திற்கு பெரும் பாதிப்பாக கருதப்படும் பழ பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல். IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோதப்போவது யார்? பஞ்சாபில் இன்று நடைபெறும் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் குஜராத், ராஜஸ்தான் அணிகள் மோதல்.
திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.